ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து நடக்க போதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. அப்பா எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலப்பா, எனக்கு அங்கே இருக்கதா பிடிச்சிருக்கு, அங்கே இருக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு பாண்டியன் கோவப்பட்டு, இங்கே பார், ஏற்கனவே நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இதில் புதுசாக இதை வேறு பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேடா, ஒழுங்கு மரியாதையே போயிட்டு அங்கே பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர வழியே பாருன்றாங்க. அங்கே இருந்து எங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்தினதெல்லாம் போதும், மறுபடியும் அங்கேயே இருந்து இன்னும் எங்களை கஷ்டப்படுத்தலான்ட்டு ஒருபோதும் நினைக்காத சரியான்றாங்க. இன்னும் மேலே மேலே எங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கியான்னு சொல்லுவாங்க. கேட்டுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு செந்தில் பேச முடியுமோ பேசுகிறாங்க. ஆனால் பாண்டியன் எதையுமே காது கொடுத்து கேட்கறதாவே கிடையாது. அதுக்கு அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா கிட்ட பேசுகிறாங்க. அம்மா நீயாச்சும் அப்பா கிட்ட பேசலாம்லான்றாங்க. டே, நான் போய் என்னத்தட்ட பேச முடியுன்றாங்க. அவரை போயிட்டு என்னோட பேச்சை போய் கேட்பாரா என்னன்றாங்க. அவரால் என்னோட பேச்சை கேட்க வாய்ப்பே இல்லடான்றாங்க. அவர் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாரு. நீ என்னடன்னா அவர்கிட்ட போயிட்டு பேசுன்னு சொல்லிட்டு இருக்க. டே செந்தில், நீ இங்கே வந்துடுடா, ஏன்னா அங்கிருந்து ஒரு பிரச்சனையை வர்றதுக்கு நீ இங்க இருந்தாலே நாங்க பார்த்துப்போம்லன்றாங்க. அம்மா, ஏதோ ஒரு டைம் நான் தப்பு பண்ணிட்டு இருந்தேம்மா, நான் அதுக்காக இதே குத்தமா வச்சுட்டு என்ன குத்தம் சொல்லிட்டு இருந்தா எப்படிமான்றாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கம்மா அப்படின்றாங்க. என்ன சொன்னாலும் நான் எதையும் கேட்கறதா இல்லைன்றாங்க. கண்டிப்பா உன் அப்பா சொன்ன மாதிரி அங்க இருந்து பொருளை எடுத்துட்டு தான் வர முடியும்ன்றாங்க. அதுக்கப்புறம் செந்திலுக்கு செம கடுப்படுது. அம்மா, ஏன்னா நான் என்ன முடிவு எடுக்கிறேன், என்ன யோசிக்கிறேன்றதே நீங்க யாரும் நினைக்க மாட்டேங்கிறீங்கல்ல, உங்க இஷ்டத்துக்கு உங்களுடைய விருப்பம் மட்டும்தான் முக்கியம் இல்லமான்றாங்க. டேய், நீ இருந்து நீங்க எல்லாருமே படுத்தின பாடெல்லாம் போதும்டா, இனிமேல பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க எல்லாம் உன் நல்லதுக்கு சொல்லிட்டு இருக்கோன்றாங்க. என்ன நல்லதுக்கு சொல்றீங்களோன்ற மாதிரி ரொம்பவே கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க செந்தில். அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.